குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்தமே ஸ்ரீ குருவே நமக. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சிகரத்தை நோக்கி சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 5ஆம் இடத்து காரகத்துவங்கள். அதாவது ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடம் அதோடைய காரகத்துவத்தை நம்ம பார்க்க போறோம். இதுக்குரிய காரகத்துவம்னு சொல்லும்போது பக்தி, தகப்பனின் தகப்பன், பாட்டன், பிள்ளைகள், பூர்வ ஜென்ம புண்ணியம், பாராட்டு, இலக்கியம், எழுத்தாளர்கள், கருத்தரித்தல், மந்திர உபதேசம், ஒரு கலை சார்ந்த அறிவு, ஒருத்தருடைய கொடைத்தன்மை, புத்தி கூர்மை, இலக்கியம், கொடைத்தன்மை, இதுபோக நம்மளுடைய மறைந்திருக்கும் சக்திகளை தெரிஞ்சுக்கிறது, நம்ம கிட்ட இருக்க சக்திகளை தெரிஞ்சுக்கிறது, ஒரு மொழி அறிவு, சக்தி வழிபாடு, நிறைய இலக்கியம் எழுதுறது, உபதேசம் வழங்குதல், மடம், ஆலயம், புராண உபநியாசம், வித்தியா பிரசங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுவாங்கள அந்த மாதிரி வேத நூல்களை கற்றறிதல், வேத நூல்களை கற்றறிதல், ஒருவருடைய நிர்வாக திறமை, ஒருத்தருடைய திறமையும் சாமர்த்தியமும், அரசாங்கத்துடைய அதிகாரிகள், சமய சிந்தனை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போறாங்க. 5ஆம் இடம் என்பது 1, 5, 9 என்ற திரிகோண ஸ்தானங்கள்ல ஒன்று. அதனால இது ரொம்ப முக்கியமானதை லக்னத்துக்கு கொடுக்கறது மாதிரி இதுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த இடமும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு ஜாதகத்துல எல்லா இடமுமே வீக்கா இருந்து 1, 5, 9 மட்டும் 1, 5, 9 பலமா இருந்தா மட்டும் போதும். அவங்களுக்கு போதுமான அளவுக்கு வாழ்க்கை அமைஞ்சிரும். 5ஆம் இடம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்க எதை நினைச்சாலும் சாதிச்சிருவாங்க. சிலர் நிறைய வசதி வாய்ப்போட தெரிவாங்க பார்க்கும்போது. ஆனா அவங்கள்ட்ட ரொம்ப ஒரு மனசுக்குள்ள தீராத கஷ்டம் ஒன்று இருக்கும். அப்படிப்பட்டவங்க ஜாதகத்தை பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், மற்ற எல்லா ஸ்தானமும் நல்லா இருந்து, எல்லா இடமும் நல்லா இருந்து, 5ஆம் இடம் மட்டும் படு மோசமாக இருந்திருக்கும், அல்லது கெட்டு போயிருக்கும். ஒருத்தருடைய பிள்ளைகளை பற்றி வாரிசை தெரிஞ்சுக்கிறதுக்கு 5ஆம் இடம் மிக மிக முக்கியம். 5ஆம் இடத்தில் ராகு கேதுக்கள் நின்றிருந்தாருங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி 5ஆம் இடத்தில் ராகு கேதுக்களும் குரு பகவான் நின்றிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு புத்திர தோஷத்தை ஏற்படுத்துங்க. சுப கிரகமான குரு 5ஆம் இடத்துல நிற்குது. அது எப்படி நீங்கள் தோஷம் சொல்கிறீங்கன்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். குரு பகவான் புத்திர காரகம். இவர் புத்திர காரகம் வைக்கிறது. இவர் தான் காரக கிரகம். காரக கிரகம் காரகஸ்தானத்தில் நிற்பது காரக பாவ நாஸ்தி அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். காரக பாவ நாஸ்தி அடைஞ்சிச்சுன்னா அந்த கிரகம் அங்கே இருப்பதால் நன்மை இல்லை. 5ஆம் இடத்துல ராகு கேது குரு இவங்க 3 பேர் இருக்கிறத வச்சு இந்த புத்திர வகையில கண்டிப்பா பாதிப்பை ஏற்படுத்த தான் செய்யும். புத்திர ஸ்தானாதிபதி நல்ல நிலையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதுபோக சுப கிரகங்கள் பார்வை பெற்றிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான தோஷத்தை கட்டுப்படுத்தும். 5ஆம் இடத்தில் குரு இருப்பது புத்திர வகையில மட்டும்தான் பாதிப்பை ஏற்படுத்துமே தவிர மற்ற எந்த வகையிலும் நல்லது தான். 5ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு அப்படின்றவர் அந்த ஜாதகர் நல்ல நாலேஜோடு இருப்பாங்க, புத்தி கூர்மையோடு இருப்பாங்க. தன்னுடைய 9வது பார்வையால எதை பார்க்குறாருன்னா லக்னத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடத்துல குரு 9ஆம் இடமாக லக்னத்தை பார்க்குறாரு. அவரு நாகரிகமா நவநாகரிகமான வாழ்க்கையை வாழ்வாங்க. இவங்கள்ட்ட நிறைய மனசை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கும். இடம்பொருள் ஏவல் அறிஞ்சு எல்லா இடத்துலையும் நடந்துக்கிடுவாங்க. குழந்தைகளை பற்றி பார்க்கும்போது 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் நம்ம பார்க்கணும். 10ஆம் இடத்தையும் பார்க்கணும். 10ஆம் இடம் பொதுவாக கர்மஸ்தானம் சொல்லுவாங்கல்ல. அதனால 5, 9 இடங்களும் இந்த 2 5, 9 இடங்கள் கெட்டு போய் அத்தோட குருவும் கெட்டு போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. 10ஆம் இடம் நல்லா இருந்தா போதும், அவங்களுக்குன்னு ஒரு வாரிசு கண்டிப்பா ஏற்படும். புத்திர குழந்தைகளை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் நல்லா விரிவாக பார்க்கோம். அதாவது 5ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் தாயோடைய உடன்பிறப்புகளை பற்றி அறியலாம் அப்படின்னு சில பேர் கூறுறாங்க. ஆனால் இதையே சில பேர் மறுக்கிறாங்க. 6ஆம் இடம் தான் தாய் மாமன் ஸ்தானம். தாயுடன் பிறந்தவர்களை பற்றி தாய் ஸ்தானத்திற்கு சகோதர ஸ்தானமாகிய, அதாவது 4ஆம் இடம் 3ஆம் இடம் ஆகிய 6ஆம் இடத்தை கொண்டு தான் அறிய முடியும். அவர்கள் காரண காரிய தொடர்பையும் காட்டுவார்கள். இது சரின்னு சொல்றாங்க. அனுபவ ஜோதிடர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். தாய் மாமனை பற்றி பார்க்கும்போது 6ஆம் இடத்தை
6ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்துக்காரனாகிய புதனையும் பார்க்கணும். 5ஆம் இடத்துல வந்து ஒரு ஜாதகர் வந்து அவர் அடையக்கூடிய புகழை எடுத்து காட்டுறதா இருக்கும். மற்றவர்கள் மத்தியில் நற்பெயர், மரியாதை, கௌரவம் ஆகியவற்றை பார்க்கணும்னா 5ஆம் இடமும் 10ஆம் இடமும் காரகத்துவம் வைக்கிறது. 3ஆம் இடம் வந்து புகழை குறிக்கும் ஸ்தானம். ஒருவருடைய புகழ், ஒருத்தர் பிரபலமா இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள அதை பத்தி பார்க்கணும்னா அதுக்கு வந்து 3ஆம் இடம் மட்டும் போதும். ஒருத்தர் நிறைய புகழ் அடைகிறாரு, ஏராளமான மக்கள் மத்தியில வந்து அவர் போற்றப்படுறாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு காரணம் இந்த புகழ். அதுக்கு ஒருவனுடைய 5ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் கொண்டுதான் பார்க்க முடியும். 5 குறையவர் கெட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த ஜாதகர் வந்து புகழ் பெறுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமங்க. அதே மாதிரி புகழ் பெற்றாலும் அது வந்து நிலைச்சிருக்காது. அந்த புகழ்ல ஒரு கலங்கம் வந்துடும். எல்லாரும் ஒரு காலத்துல தூக்கி வச்சிருந்தவர் இன்னைக்கு இப்படி போயிட்டாருன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து இந்த 5ஆம் இடத்துடைய நிலைமைதான். லக்னாதிபதியும் 5ஆம் வீட்டுக்கும் அதிபதியும் ஆட்சியாகவும் கேந்திரம் அல்லது கோணத்தில் அமர்ந்திருந்தால் அவருங்க வந்து தங்களுடைய பிள்ளைகளாக வந்து சந்தோஷப்படுவாங்க. 5ஆம் வீட்டு அதிபதி வந்து 6, 8, 12 இருக்குன்னா அவங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் கிடையாது. அதுபோல 5ஆம் வீட்டு அதிபதி வந்து அஸ்தங்கம் அடைந்திருந்தாலோ அல்லது பாவ கிரகங்களுடன் சேர்ந்திருந்தாலோ அல்லது பலவீனப்பட்டிருந்தாலோ அவங்களுக்கு குழந்தைகள் கிடையாது. லக்னாதிபதியும் 5ஆம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து ஒரு சுப கிரகங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து குழந்தைகள் மூலமாக நிறைய நன்மைகள் கிடைக்கும். அவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் உண்டு. 5இல் வந்து புதனும் கேதும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 5ஆம் வீட்டு அதிபதி 6, 8, 12 இருந்து அந்த ஜாதகருடைய மனைவி ஒரு குழந்தை மட்டும் வாரிசுங்கிறதுக்கு ஒரு குழந்தை மட்டும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி விதி இருக்கு. 5இல் புதன் அல்லது கேது, அப்படி இல்லைன்னா சனி, ராகு இவங்கெல்லாம் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, குழந்தைகள் பிறக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். 5ஆம் வீடு வந்து வலுவா இருக்குன்னு வச்சுக்கோங்க, 5ஆம் இடத்தை வந்து வலுவான புதன், வலிமை பெற்ற புதன், குரு, சுக்கிரன் இவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் வந்து அதிகமா இருக்கும், நிறைய குழந்தைகள் பிறப்பாங்க. பொதுவாக வந்து 5ஆம் இடத்து குழந்தைகளை பத்தி பார்க்கணும் அப்படின்னோம்னா 5ஆம் வீடு வந்து உச்சமடைஞ்சிருக்கணும், 5ஆம் வீட்டு உச்சமடைஞ்சிருக்கணும். 5ஆம் வீட்டு வந்து 2லையும் 5லையும் 9 இருக்கிறது. 5ஆம் வீட்டு அதிபதியோட குரு தொடர்புல இருக்கிறது. குரு வந்து 6, 8, 12க்கு அதிபதியா இருந்தாலும் பாக்கியம் உண்டு. 5ஆம் இடத்துல வந்து ஒரு ஜாதகருக்கு வந்து 5ஆம் இடம் மேசமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து நல்ல நண்பர்களும் மற்றவங்ககிட்ட நல்லா பழகக்கூடிய இயல்பும் கொண்டிருப்பாங்க. பல நல்ல காரியங்களை வந்து செய்வாங்க. தெய்வ பூஜை, பெரியவர்களை மதிக்கிறது, இதெல்லாம் அவங்க ஈடுபடுவாங்க. அதுபோல அது தொடர்புடைய நண்பர்களும் குழந்தைகளும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்படி நல்ல விஷயங்களை ஈடுபடுற தங்களுடைய புத்திரர்கள் அப்படின்னு வச்சுங்களேன், தங்களுடைய பிள்ளைகள் இப்படி நல்ல விஷயங்களை ஈடுபடனா அதை பார்த்து மனம் வருந்துவாங்க. ரிஷபம் வந்து 5ஆம் இடம்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஜாதகத்துக்கு அழகான மனைவி, பெண் குழந்தைகள், அவங்களுக்கு நல்ல குழந்தைகள், அவங்களுக்கு நல்ல திருமணங்கள், இவங்கள மாதிரி யாருமே இல்லை, அவ்வளவு நல்லவங்க அப்படின்னு சொல்றக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. ஆனா இவ்வளவு கிடைச்சு அவங்களுக்கு குழந்தை இல்லையேன்னு சொல்ற மாதிரியான குறைகள் இருந்து கொண்டே இருக்கும். 5ஆம் இடத்துல ஒரு பெண்ணுக்கு வந்து 5ஆம் இடம் வந்து ரிஷபமா இருந்துச்சு வச்சுங்களேன், அவங்க வந்து நல்ல பாக்கியவதியா இருக்காங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல அந்த பெண்ணு வந்து நல்ல கணவன், பிடித்த கணவனை வந்து அவங்க மேல பாசமா இருக்கிற கணவனை வந்து திருமணம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது, உலகத்திலே இந்த மாதிரி யாரும் இல்லை, அவ்வளவு நல்லவங்க அவங்க அப்படின்னு பாராட்டப்படுற இவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இல்லைங்கிற ஒரு குறை இருக்குங்க. 5ஆம் இடம் வந்து மிதுனமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு வந்து பிறக்கின்ற குழந்தைகள் வந்து நல்ல ஒழுக்கத்தோடையும் புகழ் பெருமை பெற்று இவங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரியான குழந்தைகள் அமைவாங்க. அதிகமான செல்வத்தோடு வாழ்வாங்க. 5ஆம் இடத்துல வந்து மிதுன ராசி இருந்தால், கடக ராசி வந்து 5ஆம் இடமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, நல்ல புகழ் பெற்று விளங்கக்கூடிய பிள்ளைகளை பெறுவாங்க. நல்ல பேரும் புகழும் பெற்ற குழந்தைகள் இவர்களுக்கு பிறப்பார்கள். அதை கண்டு இந்த ஜாதகர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. 5ஆம் இடம் சிம்மம் ராசியா இருந்துச்சுக்கோங்க, 5ஆம் இடம் சிம்மமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய குழந்தைகள், ஆண் குழந்தைகள் வந்து அழகா இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து கோபம் அதிகமா பெறுவாங்க. நல்லா டிப்டாப்பா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருப்பாங்க. அதிகமா அசைவ உணவு மேல பிரியம் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அதிகமா பெண் குழந்தைகள் பிறக்குங்க. சில நேரங்களில் இவங்களுக்கு வந்து சாப்பாடு இல்லாம வெளியூர்ல போய் கஷ்டப்படுவாங்க. இப்ப 5ஆம் இடம் வந்து கன்னி ராசின்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு ஆண் குழந்தைகள் இருக்காது, நிறைய பெண் குழந்தைகள் இருக்கும். நல்ல அந்த பெண் குழந்தைகள் வந்து அறிவாற்றல் அதிகமா இருக்கும், அழகா இருப்பாங்க. இந்த குழந்தைகள் நல்ல செல்வம், தங்க நகை ஆபரணங்களோட செல்வாக்க வாழக்கூடிய தகுதி இருக்குங்க அவங்களுக்கு. இந்த குழந்தைகளும் கணவன் மேல் நல்ல பாசம் வச்சிருப்பாங்க. 5ஆம் இடம் வந்து துலா ராசின்னு வச்சுக்கோங்க,
அவங்க வந்து நல்ல அறிவான அழகான குழந்தைகளை பெற்றுக்குவாங்கங்க. அவங்களும் நிறைய விஷயங்களை செய்வாங்க. அதனால அவங்க புகழ் பெறுவாங்க. 5ஆம் இடம் விருச்சகமா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து தான தர்மம் அதிகமா செய்வாங்க. அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளும் அதே போல தான தர்மங்களை ஈடுபடுவாங்க. நல்ல சிந்தனைகளும் ஒழுக்கத்தோடையும் வாழ்வாங்க. பாவம்னா என்னன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நல்ல விஷயங்களை மட்டுமே செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க தந்தை மேல அதிகமா பாசம் வச்சிருப்பாங்க. இப்ப 5ஆம் இடம் தனுசு ராசின்னு வச்சுக்கோங்க. வித்தியாசமா இருப்பாங்க அவங்க. நிறைய டேலண்டான குழந்தைகளை ஆண் குழந்தைகளை பெறுவாங்க. நல்ல டேலண்டான ஆண் குழந்தைகளை பெறுவாங்க. கால்நடைகளை வளர்க்குறதுல அது அதிகமாக ஆர்வம் காட்டுற குழந்தைகளா இருப்பாங்க. எந்த நேரமும் காட்டுக்கு போகணும், வேட்டையாடணுங்கிற எண்ணம்லாம் அவங்களுக்கு இருக்கும். எதிரியே இல்லாமல் செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எந்த வேலையை செஞ்சாலும் பொறுப்போடு செய்வாங்க. ஒரு வேலையை கொடுத்தோம்னா அதை கண்ணும் கருத்துமா செஞ்சுருவாங்க. இவர்கள் செய்யும் காரியத்தை வச்சு அரசாங்கமே இவங்களை பாராட்டுங்க. இல்லை, மகரம் வந்து 5ஆம் இடமாக இருந்தால் இவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் வந்து பார்க்கறதுக்கு நல்லவங்கள மாதிரி தெரிவாங்க. ஆனா தீய சிந்தனைகள் அதிகமா இருக்கும் இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள். இவர்களுடைய குழந்தைகள் வந்து மற்றவங்களை எப்பயுமே குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்கங்க. யாருமேலே அன்பு செலுத்த மாட்டாங்க. எப்பயுமே உற்சாகம் இல்லாம இருப்பாங்க. இப்ப கும்பம் வந்து 5ஆம் இடமாக இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஆண் குழந்தைகள் வந்து அதிகமா பிறப்பாங்க. அவங்களுடைய குழந்தைகள் வந்து நல்ல நோக்கங்கள் கொண்டு வாழ்வார்கள். பெரிய பெரிய விஷயங்களை சாதிச்சு காட்டுவாங்க. நல்ல பலமுள்ளவர்களா இருப்பாங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் செய்யற வேலையை செஞ்சு புண்ணியத்தையும் புகழையும் சேர்ப்பாங்க. மீனம் வந்து 5ஆம் இடமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜாதகருடைய குழந்தைகள் வந்து நல்ல சிகப்பு நிறத்துல குழந்தைகள் இருப்பாங்க. சிகப்பா இருப்பாங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க. பெண்கள் மீது வந்து அதிகமா ஆர்வத்தோட இருப்பாங்க. அவர்களோட பழகிறத விரும்புவாங்க. அதனால அவர்கள் கஷ்டமும் படுவாங்க. எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான குழந்தைகளை பெற்றெடுப்பாங்க. மீண்டும் 6ஆம் இடத்து காரகத்துவத்துடன் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.